பள்ளத்துல எடுத்த மேட்ல எடுத்த பள்ளத்துல எடுத்த மேட்ல எடுத்த பள்ளத்துல எடுத்த மேட்ல எடுத்த பள்ளத்துல ஒருத்தன் வீட்டுல இடம் இருக்காது முண்டே அப்புறமா மேட்ல போனா பள்ளத்துல போனா என்ன சரி மேட்லையும் பள்ளத்துலையும் இதுல எது நல்லா இருந்தது உனக்கு சோகமா உனக்கு உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமா நீ எதை சொன்னாலும் நான் நம்பிட்டு தான் இருக்கேன் ஆமா அதா சொல்லட்டா எந்தாலும் சொல்லு சும்மா சொல்லக்கூடாதியா 2 இடமே நல்லாதான் இருந்துச்சு அடி ரெண்டு கேட்டேன் ஏய் மரியாதையா பேசியா 2 பக்கம் உன் பொழப்பு தெரிஞ்சு போச்சு என்னது அங்க வீட்டுல இங்க இங்க ஆக மொத்தத்துல 2 உடுக்க அடிச்சுக்கிட்டு தெரியுது லூசுக்கிட்ட அடங்கிற முத அடங்கு நீ அடங்க என்ன 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 ஆடுவியா ஆடுவேன் ஓடனா ஓடுவேன் உட்காருவேன் இந்த இடத்துல என்ன பண்ற வியாபாரம் பண்றேன் என்ன வியாபாரம் இழந்த பழைய வியாபாரம் ஆமா இழந்த பழம் யாருது என்னோடது இழந்த பழத்துல காம்பு இருக்குமா கண்டிப்பா இருக்குயா இழந்த பழத்தையே எடுத்து பார்த்தோம்னா பழம் அடிபட்டு போயிடும் காம்பை பிடிச்சி தூக்கி பார்க்கணும் பழம் ஒண்ணுது இழந்த பழம் ஆமா அந்த ஒன்னோட இழந்த பழத்துல காம்பு இருக்கும் காம்பு என்ன கலர்ல இருக்கும் காம்பு கருப்பு கலர்ல இருக்கும் உண்மையை ஒத்துக்கிறவன் நீதான் காம்பு கருப்பு இல்லம்மா காம்பு காஞ்சி போச்சுன்னா கருப்பாத்தான் இருக்கும் அந்த காம்பை பிடிச்சி தூக்கணும் உன் பழத்தை காட்டு நான் காம்பை பிடிக்கிறேன் என்ன சொல்ற இழந்த பழத்தை என் வாயில என்னைக்குமே போய் வராது உன் பழத்தோட சொல்லு உன் பழத்தோட தரத்தை சொல்லு பாப்போம் எப்படி சொல்றேன் மட்டும் பாரு பழத்தோட தரத்தை சொல்லி இழந்த பழம் இழந்த பழம் இழந்த பழம் செக்க செவந்த பழம் இது தேடாத இன்னைக்கு பழம் எல்லாரும் வாங்க பழம் இது ஏலக்குன்னு வளர்ந்த பழம் இந்த பழம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த பழம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணும் இழந்த பழம் இழந்த பழம் இழந்த பழம் இதான் வியாபாரம் ஊம்பழம் இழந்த பழம் இழந்த பழம் ஊம்பழம் ஓம்பழம் இழந்த பழம் ஏம்பழம் உங்க பழம் ஏம்பழம் வாழை போலாம் நேரமாச்சு வாழை போலாம் எங்க வாங்க போலாம் ஒரு அறுப்படுத்த முடியும் பத்தியா நீ தானே வாழைப்பழம் சொன்னியா இல்லையா லூசு முண்டை வாழைப்பழம் பாத்திருக்கியா வாழைப்பழம் ஆமா வாழைப்பழம் தெளிவா சொல்லு இது உருண்டு தரண்டா பழம் இது உருண்டு தரண்டா பழம் உடம்புக்கு ஏத்த பழம் எத்தனையோ பேத்துக்கிட்ட வாழைப்பழம் பார்த்துருக்கு எடுத்து பார்த்த சைஸு சும்மா சைஸ பார்த்தியா கைக்கு அடக்கமா வாய்க்கு பொருத்தமா அட வாங்கம்மா வந்து திண்டு விட்டு வயிறு வீங்கி போங்கம்மா நிப்பாட்டுங்க பொட்டிக்கார என்ன சொல்றாரு இவர் வாழைப்பழத்தை தின்னா எப்படி வயிறு வீங்கி போவாங்க நாயத்தை சொல்லு நான் சொல்லுவேன் வாழைப்பழத்துல பல வகை உண்டு ராணி பூவேன் சின்ன பழமா இருக்கு விரல தண்டி ரஸ்தாளி கொஞ்சம் பெருசா இருக்கும் பூவே அதே மாதிரி இருக்கும் கருப்புரவள்ளி இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும் முந்த இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும் ஆனா இதை விட ராஜா மாதிரி ஒரு பழம் இருக்கும் கேரளாவையே கலக்கிட்டு இருக்கு லோடா போகும் நேந்திர பழம் அது சைஸே அப்படி 3ஆம் பிற நிலா மாதிரி இருக்கும் அந்த பழம் அடியில விட்டு பாதி பழம் வயிற்றுக்குள்ள போயிடும் எங்க அடியில விடணும் வாயில பாதி பழம் இங்க இருக்கும் அப்ப என்ன ஆகும் வயிறு ரொம்பிடும் அந்த பழத்தோட அந்த பழம் தான் நான் என்னைக்குமே அந்த பழம் தான் எனக்கு பிடிக்கும் அந்த பழத்தை எங்க அக்கா ஒரே சாவா செத்துக்கிட்டு உட்கார்ந்து அந்த பழத்தை உனக்கு கொடுத்து எனக்கு என்ன மசுறு குடுக்குற இல்ல கொண்டு குடுக்க வேண்டிய இடத்துல குடு இல்ல கொடுத்து உன் பசியை நான் அடக்கி எனக்கு வாழைப்பழமே பிடிக்காது என் பசியை நீ அடக்கவே வேண்டாம் வாழைப்பழம் பிடிக்காது நீ சாப்பிட்டு பாரு முட்டை பப்ஸ் பிடிக்குமா முட்டை பப்ஸ் வாழைப்பழம் பிடிக்காது சிக்கன் ரைஸ் குண்டான திங்கிறது சரி இந்த இடத்துல ஆடுனா ஆடுவேன் ஓடுவேன் ஏய் ஓடாத லூசு ஆமா உட்கார்ந்தா உட்காருவேன் படுத்து ஆடுவேன் இந்த 4 பேரும் கெடுத்து ஆடுவாங்க ஏய் என்ன சொல்ற அவன் படுத்தாண்ட நம்ம மூட அவுட் ஆகி போய் அங்கே ஏதாவது ஆட்டத்தை ஆடமா ஓ அடுத்த காட்டுறியா சும்மா ஆடப்புறம்யா வாசி ஐயோ வாசிங்கப்பா அண்ணே நீங்க வாச்ச மாதிரி வாசிக்கணும் நாங்க ஆட போறோம் ஆட்டத்தை ஆட போறோம் அம்மா எதுக்குதே வாசிப்பீங்க ஐயோ ஏ அப்பா
உனக்கு ஆண்டவன் இங்கதான் குத்திக்கிட்டு கிடக்கணும் விட்டுட்டான். உனக்கு ஆண்டவன் அடிச்சுக்கிட்டு கிடக்க விட்டேன், காய் அடிக்க விட்டான். எங்க அண்ணே அதெல்லாம் நம்ம மனசை வச்சுக்கூடாது. ஒரு தம்பி நான் கட்டி பிடிச்சி நல்லா வளர்ந்தா உனக்கு பெருமை இல்லவா? ஆட்ட தடவை அம்மா ஆடுறியா சும்மா வீட்டுக்காரி சும்மர்றா என் தம்பி ஷூசேப்பேன் சும்மா இருக்க மாட்டேங்கிறேன். இவன் முள்ள உக்கரத்தில் கடந்துட்டு கட்டி போடு. ஐயோ கட்டி போட வெடிச்சிருவேன். வெடிச்சிட்ட வட்டாரில் வெடிச்சான்னு வச்சுக்க அந்த கேஸு. ஐயோ பெரிய சிலிண்டர் கேஸோட பெரும் கேஸா போயிருது. கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் காலி பண்ணி போடுவேன். அடிப்பல ரொட்டோர வீட்டுக்காரி ரோசாப்பு சேலக்காரி நான் அடிக்கட்டுமா போகட்டுமா என்ன முறைச்சடிக்கிற சின்ன குட்டி. ஆனா பழைய காலம் கல்லு கடையில போய் கல்லு குடிச்ச புத்தி உடல பாரு. அங்க பாரு என்ன பத்த ராசா முடா குடிகாரன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஆமா வாழ்க உனக்கு குடித்தரம். அடி அதுமா தர பத்துக்கிறோம்மா ஒன்ன தொட்ட மட்டும் பத்துக்கிறோம்மா. தர பத்துக்கிறோம்மா ஒன்ன தொட்ட மட்டும் பத்துக்கிறோம்மா. வாகானம் ஏ ஆலமரம் இது ரொம்ப ஆலமரம். அது ஆலமரம் எத்தனை மீட்டர் ஆலமரம் தெரியல. இது ஆலமரம் எழுத விட்டு நான் இப்போ கீழறங்கி நான் மட்டும் கீழறங்கி ஓவிய முடிக்க போறேன். தன்னிறம் நானே திருச்சி பஞ்சவர்ணமே வாகான இது கரவை ஆட்டம்பியா. அந்த பிள்ளைதான் புடுங்க, நீ என்ன பின்னாடி புடுங்கிறது? கரவை ஆட்டம். ஓ விதிய முடிக்க போறேன் தன்னை நானே நல்லா ஆடுற நல்லா பாடுற. உன்னை பார்க்கின்ற பொழுது எனக்கு காதல் வருது. காதல் வருதா? ஆமா. நிஜமாவா? காதலில் 2 வகை உண்டு. எப்படி? ஒன்று மனித காதல், மற்றொன்று மிருக காதல். சரி. மிருகத்துல நாய் காதல் பாத்திருக்கியா? இல்ல நீங்க யாரா பாத்திருக்கீங்களா? பொட்ட நாயை கட்டி போட்டிருப்பாங்க, கெட்டா நாய்க்கு நினைப்படுத்துக்கும். இல்லப்பா இங்க ஊர்ல அலையிற நாய் கெட்டா நாய்க்கு நினைப்படுத்துக்கும். அந்த நாய் பொட்ட நாயை பார்த்த உடனே நாக்கு தொங்க போட்டுறான்.
இது பொட்ட நாய். மறுபடியும் இந்த கெட்ட நாய் சும்மா இருக்காது. இந்த ரெண்டு நாயும் கடிச்சிட்டு கிடக்கிறத பார்த்துவிட்டு பக்கத்துல ஒரு கெட்ட நாய் இருக்கும். அந்த கெட்ட நாய் போனவரை அந்த பொட்ட நாய் சோடி போட்ட நாயா இருக்கும். எட்டி பார்த்துவிட்டு ஆகா நம்மால இன்னொருத்தன் கொண்டு போறேன்னு அந்த பொட்ட கெட்ட நாய் என்ன தெரியுமா பண்ணு, சரி அந்த நாய் குளச்ச உடனே இந்த நாய் என்ன பண்ணு, இருந்து இப்பதான் ஒரு பொட்டையை பிடிச்சேன் அந்த வந்துட்டானே இது இங்க ஆடா பேசிக்கிட்டு நீ அடிங்க ஒப்பட வழி பேசிக்கிறேன். அந்த மாதிரி காதல் இருந்தாலும் காதல் மோதல் ஒளிப்பான் பூதி என்பதால் உன்னை பார்க்கின்ற பொழுது பட்டணம் பார்த்த மாப்பிலே பார்க்க வந்த கிழிப்பில்லே பட்டி காட்ட பார்த்து பார்த்து நடப்பதென்ன மனசிலே கிழிப்பில்லே கிழிப்பில்லே கிழிப்பில்லை கண்ணன கண்ணன கலங்குது பொண்ணன பொண்ணன மயங்குது என்னதான் என்னதான் நினைக்குது எங்க வந்து பார்க்குது பார்க்க வந்த கிழிப்பில்லை பட்டணம் பார்த்த மாப்பிள்ளைய பார்க்க வந்த கிழிப்பில்லை பட்டி காட்ட பார்த்து பார்த்து நினைப்பதென்ன மனசில் கிழிப்பில்லை 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 கண்ணன கண்ணன கலங்குது பொண்ணன பொண்ணன மயங்குது என்னதான் என்னதான் நினைக்குது என்பது எங்கே மறக்குது குங்குமத்தை சுமந்து கொண்டு குடுக்கி வரும் ஐயாரே குண்டுமல்லி பூவை கொண்டு குடுக்கி வரும் ஐயாரே குங்குமத்தை சுமந்து கொண்டு குடுக்கி வரும் ஐயாரே குண்டுமல்லி பூவை கொண்டு குடுக்கி வரும் ஐயாரே கட்டி முகம் நீ காதல் பேச வந்தவளோ கட்டி முகம் கொண்டவளோ நீயும் காதல் பேச வந்தவளோ எட்டி எட்டி ஒதுங்கி நின்று நினைப்பதென்ன மனதில் அங்கும் இங்கும் பார்த்து பார்த்து நினைப்பதென்ன மனதில் கிழிப்பில்லே கிழிப்பில்லே கிழிப்பில்லை எனக்கு தெரியும் புள்ளை எப்படா அவன் கட்டி பிடிப்பேன் அப்பதான் நம்ம போய் ஓசியோட செக்ஸ் படம் பார்க்கணும் எங்க கிடந்து உடியாராங்க பாரு தம்பி ஏய் பார்க்கணும் அப்படி பார்க்கணும் அங்க இருந்தாலும் சரி அந்த பார்க்கறத பாரு ஏய் நீ அங்கே பேசாம உட்காந்துருக்கலாம் குங்குமத்தை சுமந்து கொண்டு குடுக்கி வரும் யாரே குங்குமல்லை பூவை கொண்டு குடுக்கி வரும் கையாரே கட்டி முகம் கொண்டவள் நீ காதல் பேச வந்தவளோ கட்டி முகம் கொண்டவளோ நீ காதல் பேச வந்தவளோ எட்டி எட்டி ஒதுங்கி நின்று நினைப்பதென்ன மனதில் கிழிப்பில்லை 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 கண்ணன பொண்ணன மயங்குது என்னன என்னன நினைக்குது என்பது எங்கே மறக்குது ஆத்தங்கரை ஓரத்திலே அன்று வந்த உருவமா அழகழகா யாரை கட்டி பழக வந்த பருவமா என்ன மோசமான ஆளுகளா இருக்கீங்க அப்படின்னா காதல் பண்றோம்யா காதல் அல்ல ஆற்றங்கரை ஓரத்திலே அன்று வந்த உருவமா அழகழகா யாடை கட்டி பழக வந்த பருவமா நெத்திரமோ வந்தவள் நீயும் நிறைந்த இன்பம் தந்தவளோ நெத்திரமோ வந்தவள் நீயும் நிறைந்த இன்பம் தந்தவளோ அவளா இவளை என்று பரிதவிக்க விட்டவள் அங்கும் இங்கும் பார்த்து பார்த்து நினைப்பதென்ன மனதில் கிழிப்பில்லை 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 கண்ணன கண்ணன கலங்குது பொண்ணன பொண்ணன மயங்குது என்னென்ன என்னென்ன நினைக்குது என்பது எங்கே பறக்குது பட்டணம் பார்த்த மாப்பிள்ளைய பார்க்க வந்த கிழிப்பில்லை கட்டி காட்ட பார்த்து பார்த்து நினைப்பதென்ன மனசில்
ஏங்க என் மேல உங்களுக்கு அவ்வளவு காதலா? கண்டிப்பா. ஐயோ அவ நீங்க இவ்வளவு தூரம் காதல் பண்ணால எனக்கு உங்க மேல காதல் நினைச்சுங்க. ஏன் காதல் எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? எப்படி? குறுகிறேன் கேளுங்க. சொல்லு. அத்த மகனே அழகு ராசனே என்ன கட்டிக்கொள்ள நீ எப்ப வருவ மன்மத ராசனே. அத்த மகனே அழகு ராசனே என்ன கட்டிக்கொள்ள நீ எப்ப வருவ மன்மத ராசனே. அத்த மகனே அழகு ராசனே என்ன கட்டிக்கொள்ள நீ எப்ப வருவ மன்மத ராசனே. ஒரு மேலத்த கட்டி எப்ப வருவ சொல்லிடுதே ஏ மாமனே உன்னோட கையால எப்ப கட்டுவதா. ஒரு மேலத்த கட்டி எப்ப வருவ சொல்லிடுதே ஏ மாமனே உன்னோட கையால எப்ப கட்டுவதாலே. அத்த மகனே அழகு ராசனே என்னை கட்டிக்கொள்ள நீ எப்ப வருவ மன்மத ராசனே. தட உடம்பு முழுக்க அடங்கி கிடக்கு ஆசை. வரவெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு ஏங்கி கிடக்கு பேச. வர மனசு முழுக்க நிறைஞ்சு நிக்கிற மாமா. மறதியில் வேட்டி எடுத்து சேலை கட்டுறையாமா. நான் ராத்திரி கோழி போல முழிக்கிறேன். அழுதன ராத்திரி கிணத்து சென்று முழிக்கிறேன். அழுதன ராத்திரி கோழி போல முழிக்கிறேன். அந்தோறும் கிழக்கு தண்ணியில் குளிக்கிறேன். அத்த மகனே அழகு ராசனே என்னை கட்டிக்கொள்ள நீ எப்ப வருவ மன்மத ராசனே. பருவத்தில் படிக்கும் பாட்ட புரிஞ்சு கொள்ளணும் நீங்க. பகலது விருந்து போக வேண்டிக் கொள்ளிற நானு. தங்கத்துல தாலி செய்ய சொல்லிட்டு வாங்க தேவி. தரமென கட்டிக்கிட்டு தழுவ வரணும் ஓடி. நான் தடுமாறிய தினராத்திரி எரிகிறேன். அந்த தலகாணிய ஓனென உலாடுகிறேன். நான் தடுமாறிய தினராத்திரி எரிகிறேன். அந்த தலகாணிய ஓனென உலாடுகிறேன். அத்த மகனே அழகு ராசனே கட்டிக்கொள்ள நீ எப்ப வருவ மன்மத ராசனே. அத்த மகனே அழகு ராசனே கட்டிக்கொள்ள நீ எப்ப வருவ மன்மத ராசனே. ஒரு மேலத்து கட்டி எப்ப வருவ சொல்லிடுதே ஏ மாமனே உன்னோட கையால எப்ப கட்டுவதாலே. ஒரு மேலத்து கட்டி எப்ப வருவ சொல்லிடுதே ஏ மாமனே உன்னோட கையால எப்ப கட்டுவதாலே. அத்த மகனே அழகு ராசனே கட்டிக்கொள்ள நீ எப்ப வருவ மன்மத ராசனே. அத்த மகனே அழகு ராசனே கட்டிக்கொள்ள நீ எப்ப வருவ மன்மத ராசனே. அன்பே என் ஆறுகிறே என் பசியத்திற்கு வந்த பஞ்சவர்ண கிடியே முன்னழகும் பின்னழகும் முடியழகும் சடையழகும் என்னோட முடிய காணா வலுவலு என்றிருந்த உன் முகம் சொரச்சொரம் என்றிருக்குது. இருந்திருந்து உயரமா போற. இருந்த இரண்டு இமயமலையும் காணவில்லை. திடீரென்று பள்ளத்தில் ஏய்! பஞ்சவர்ணம் போனாலும் இந்த வருணத்துக்கு உனக்கு என்ன இங்க வேலை? பெரியம்மா யாரை கூட்டிகிட்டு போய் வீட்டை பார்த்து கூட்டிகிட்டு போவாளே. ஆண்டவா ஏய், மண்ணிலே மனிதனாக பிறக்கக்கூடாது, மனிதனாக பிறந்தால் பெண்ணை நினைக்கக்கூடாது என்று சொன்னார்கள், கேட்டோமா? ஆற்றையும் நம்பலாம், பெரும் காற்றையும் நம்பலாம். ஆடியை நம்பு. ஆவணி புரட்டாசி ஐப்பசிக்கெல்லாம் வேலை இல்லை. ஆடி ஆவணி புரட்டாசி வரை சித்திரையில் எலெக்ஷனில் நின்று உரை என்னை வந்து தாக்கும். நான் வந்து போயிட்டு கவலையப்படுறத போடால் போகட்டும் போ. அடி பஞ்சவர்ணம், உன்னை நினைத்து நான் உருகாத நாடில்லை. உன்னையே நினைப்பேன், உன்னையே மணப்பேன் என்று சொல்லி என்னை நடுத்தருவில் விட்டுவிட்டு சென்று விட்டாய். அடி பாவி சண்டாளி, உனக்காக கட்டி வைத்த அந்த மாளிகையை பார்த்தாயா? பார் பார் மகளே, உனக்காக கட்டி வைத்த அந்த தாஜ்மஹாலை பார். நீ சென்று நடுவிலே நின்று திரும்பும் திசையெல்லாம் உன் திருமுகம் தெரியுமடி. போய்விட்டாய். எங்கே போய்விடுவாய்? திருச்சிக்கு போவ. திருச்சி அரியவூர் ஒத்த கடை தாண்டதுக்குள்ளே உன்னை நான் அமுக்கல.
என் பேரு ராமுல்லடி. அப்புறம் இன்னைக்கு விட்டு போயிருவேன். காலையில உன்னை நான் பேசிக்கிறேன். உன்னை பாத்துக்கிறேன். கண்டிப்பா உன்னை பிடிச்ச நான் கொண்டு போகல. போகல. நான் போகல. போகல. போகலையா அப்ப ஏன்பா? போகாம இருக்க மாட்டேயா? ஆனா தம்பி அப்படி எல்லாம் இருக்க கூடாது. சொல்லலாம் அப்படி. நான் கட்டி வைத்த அந்த மாளிகை யாருக்காக? யாருக்காக கட்டி வைத்தேன்? யாருக்காக? இது யாருக்காக? இந்த மாளிகை வசந்த மாளிகை, காதல் ஓவியம் கலைந்த மாளிகை. காதலே போ போ, காதலே வா வா. யாருக்காக? இது யாருக்காக? இந்த மாளிகை வசந்த மாளிகை, காதல் ஓவியம் கலைந்த மாளிகை. யாருக்காக? இது யாருக்காக? மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வழியில் வந்தது. சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. யாருக்காக? இது யாருக்காக? இந்த மாளிகை வசந்த மாளிகை, காதல் ஓவியம் கலந்த மாளிகை. யாருக்காக? இது யாருக்காக? கண்கள் தீட்டும் காதல் என்பது அது கண்ணில் நீரை வரவழைத்தது. பெண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை பித்தனாக்கி அலைய வைத்தது. யாருக்காக? எழுதுகிறேன் கல்லறையில் அவள் இரக்கமில்லாதவள் என்று, பாருங்களேன் கல்லறையில் இவள் பைத்தியக்காரன் என்று. மலரைத்தானே நான் பறித்தது, கை உள்ளின் மீது என் விழுந்தது. உறவைத்தானே நான் நினைத்தது, என்னை பிரிவு வந்து ஏன் அழைத்தது. யாருக்காக? எங்கிருந்து நஞ்சு வந்தது, அது எங்கிருந்து நஞ்சு வந்தது. அங்கிருந்து ஆட்டுகின்றவள் தினமாடுகின்ற நாடகம் இது. யாருக்காக?